Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ஆர் கண்டிஷன் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி 2 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். அதுல இஃப் எப்படி யூஸ் பண்றதுன்னு நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ஆர் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆர் அப்படினா அது எதுக்காக யூஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எவ்வளவு கண்டிஷன் வேணாலும் அதுல கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுல ஒரு கண்டிஷன் நமக்கு ட்ரூவா இருந்தா கூட ஆன்சர் வந்து ட்ரூன்னு வந்துடும். ஓகேங்களா? ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா கூட ஆன்சர் ட்ரூ வந்துடும். இப்ப நீங்க 10 லாஜிக்கல் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா, லாஜிக்கல் கண்டிஷன் 2 எப்படி வேணா நீங்க சொல்லிக்கலாம். 10 லாஜிக்கல் வந்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல 1 ட்ரூவா இருந்தா கூட நமக்கு ஆன்சர் ட்ரூன்னு வந்துடும். இல்ல 2 ஃபால்ஸா இருக்கு, இப்ப வந்து 1 ட்ரூ 2 ஃபால்ஸா இருக்கு, அப்ப ஃபால்ஸ் ஆன்சர் வருமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 1 ட்ரூவா இருந்தா கூட ஆன்சர் ட்ரூன்னு வரும். அதுதான் வந்து ஆறுக்கான ப்ராசஸ். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி போட்டிருக்கேன். அவங்களோட நேம், அவங்க எவ்வளவு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டோட ரேட், ப்ராடக்டோட ரேட் இங்க போட்டிருக்கேன். அவங்க எவ்வளவு ப்ராடக்ட் அதுல வாங்கினாங்க அப்படிங்கறத நான் இங்க போட்டிருக்கேன். இங்க வந்து அமௌண்ட் போட்டிருக்கேன். இந்த அமௌண்ட் எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராடக்டோட ரேட் வந்து 56 rupees. அவங்க 67 ப்ராடக்ட் வாங்குறாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த ரெண்டையும் நீங்க மல்டிபிள் பண்ணா அவங்க எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் உங்களுக்கு கிடைச்சிரும் இல்லையா? அதுதான் நீங்க போட்டிருக்கேன். பாருங்க, ஈக்குவல் டு B3 மல்டிபிள் C3. இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம போடும்போது இந்த ரெண்டும் மல்டிபிள் ஆகி அவங்க எவ்வளவு ப்ராடக்ட் நமக்கு கொடுக்கணும்னு இங்க வந்து. ஓகேங்களா? அது அப்படியே வந்து நான் ட்ராக் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நமக்கு இதோட கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்க, அவங்க வாங்கிருக்காங்க இல்லைங்களா ரேட் ஆஃப் ப்ராடக்ட். அந்த ரேட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராடக்டோட ரேட் வந்து 75 rupees இல்லைன்னா அதுக்கு மேலையாவது நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஒரு ப்ராடக்டோட ரேட் வந்து 75 rupees-ஆ இருக்கணும், இல்ல அப்படின்னா அதுக்கு மேல இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க வாங்கிக்கிற கவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, ப்ராடக்டோட குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டி வந்து 50 இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கணும். இப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு 10% வந்து நம்ம டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்க போறோம். ஓகேங்களா? என்ன நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, இன்னொரு டைம் நான் வீடியோ வச்சு சொல்றேன். இப்போ ரேட் ஆஃப் ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்டோட ரேட் வந்து 75 rupees-க்கு மேல இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். அப்படி இல்லைன்னா கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கு பாத்தீங்களா, இது 50க்கு மேல இருக்கணும். அப்படி இருந்தாலும் 10% டிஸ்கவுண்ட். அவங்க ரேட் ஆஃப் ப்ராடக்ட் 75க்கு மேலயும் வாங்கிருக்கலாம், இல்ல அப்படின்னா அவங்க வாங்கின குவாலிட்டி வந்து 50க்கு மேலயும் இருந்திருக்கலாம். இந்த ரெண்டுல எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரணும். ரெண்டுமே இருந்தாலும் டிஸ்கவுண்ட் வரும், ஆனா ரெண்டுமே இல்லைன்னா டிஸ்கவுண்ட் வராது. ஓகேங்களா? 1 ட்ரூவா இருந்தா கூட நமக்கு ட்ரூ தான் அது எடுத்து. பாருங்க, ஃபார்முலா பார்ப்போம். ஈக்குவல் டு ஆர் கண்டிஷன் வந்து நான் யூஸ் பண்றேன். இந்த லாஜிக்கல் 1 லாஜிக்கல் 2 கேக்குது பாத்தீங்களா, இதுலதான் நம்ம என்ன லாஜிக்கல் கொடுக்க போறோம் அப்படிங்கறத வந்து போடணும். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் என்னது? ரேட் ஆஃப் ப்ராடக்ட். இதுல இருக்கிற 56 அப்படிங்கிறது நமக்கு 75 விட அதிகமாவோ அல்லது ஈக்குவலாவோ இருக்கணும். அப்போ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 75. ஓகேங்களா? தென் கமா போட்டுட்டு அடுத்த லாஜிக்கல் வந்து நம்ம கொடுக்கணும். அடுத்த லாஜிக்கல் நம்ம எப்படி கொடுக்கணும் பாருங்க, பிராக்கெட்ல வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? சோ பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கிறேன். தென் இந்த கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட், கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட் நமக்கு எப்படி இருக்கணும்? கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 50. ஓகேங்களா? பிராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஓவரால் பிராக்கெட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆர் என்னது? ஆர் அப்படின்னா இது, இல்லை என்றால் அது. ரெண்டுல எது ட்ரூவா இருந்தாலும் நமக்கு ட்ரூன்னு வந்து ஆன்சர் வரும். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு எல்லாம் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கணுமா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போறோம். பாருங்க, ஆர் போட்டிருக்கோம். அடுத்தது நம்ம என்ன ரூல் கொடுத்திருக்கோம்? ரேட் ஆஃப் ப்ராடக்ட் 75க்கு மேல இருந்தது அப்படின்னா ட்ரூ. அப்படி இல்லைன்னா கவுண்ட் ஆஃப் ப்ராடக்ட் 50க்கு மேல இருந்தது அப்படின்னா ட்ரூ. ஓகேங்களா? அதுதான் இங்க போட்டிருக்கிற ரூல். இப்ப நான் கமா கொடுத்தோடனே பாருங்க, என்டர் கொடுத்தோடனே பாருங்க நமக்கு ஆன்சர் வந்திருக்கும். ட்ரூன்னு வந்திருக்கு. ஏன் ட்ரூன்னு வந்திருக்கு? இங்க பாருங்க, நான் 75 தான ரூல் கொடுத்திருந்தேன், ஆனா 56 தான் இருக்கு. சரி, ஓகே, அதை விட்டுருங்க. ஆனா இங்க நான் 50 கொடுத்திருந்தேன்.
67 இருக்கு. ஒன்னு ட்ரூ ஆயிடுச்சு இல்லைங்களா, அதுங்காட்டி நமக்கு ட்ரூன்னு ஆன்சர் வந்திருக்கு. இது அப்படியே நான் ட்ராக் பண்றேன். பாருங்க, இங்க 78 இருக்கு, 75க்கு மேல வந்துருச்சு, சோ ட்ரூன்னு வந்துருச்சு. ஆனா இங்க லெஸ்ஸா தான் இருக்கு, 50க்கு கீழே தான் இருக்கு. இருந்தாலும் ஒன்னு ட்ரூவா இருக்கிறங்காட்டி நமக்கு ஆன்சர் வந்து ட்ரூன்னு வந்துருக்கு. அடுத்தது பாருங்க, இங்க 45, 75 தாண்டல. இங்க 50, அதே மாதிரி 32, 50 தாண்டல. சோ நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு, ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம கொடுத்த லாஜிக்கல்ல ஒன்னு ட்ரூவா இருந்தா கூட நமக்கு ட்ரூன்னு ஆன்சர் வரும். இல்ல ரெண்டுமே ஃபால்ஸ் அப்படின்னா, ரெண்டுமே ட்ரூ இல்ல அப்படின்னா நமக்கு ஃபால்ஸ்னு ஆன்சர் வரும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஆரோட கண்டிஷன். சரி, இப்ப நமக்கு ஆர் யூஸ் பண்ணா ட்ரூ ஃபால்ஸ் இது மட்டும் தான் வருது. இதுவே நான் அந்த இடத்துல 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு வந்திருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்குதான் நம்ம வந்து இஃப் அண்ட் ஆர் ரெண்டையும் சேர்ந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஏன்னா இஃப் யூஸ் பண்ணும் போதுதான் நமக்கு ட்ரூவா இருந்ததுன்னா என்ன வேல்யூ வரணும், ஃபால்ஸா இருந்ததுன்னா என்ன வேல்யூ வரணும் நம்மளால போட முடியும். ஆர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன்னு ட்ரூவா இருந்தா கூட நமக்கு ட்ரூன்னு வந்திருக்கும். இப்ப இதே எக்ஸாம்பிளுக்கு நான் எப்படி டிஸ்கவுண்ட் போடுறது, அதுல இருந்து எப்படி எவ்வளவு டிஸ்கவுண்ட் அமௌண்ட்னு பிரிக்கிறது அப்படின்னு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, அதே டேபிள் தான் நான் எடுத்திருக்கேன். நேம் அதே, ரேட் ஆஃப் ப்ராடக்ட் தான், கவுண்ட் ஆஃப் ப்ராடக்டும் அதே தான், அமௌண்ட்டும் நான் போட்டு வச்சிருக்கேன். இப்போ நமக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்னு உங்களுக்கு தெரியணும்னா சிம்பிளா ஆர் ஃபார்முலா மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா எவ்வளவு பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படிங்கறதும் நமக்கு வரணும். ட்ரூவா ஃபால்ஸ்னா நமக்கு வர வேண்டாம். எவ்வளவு பெர்சன்டேஜ் ஏதாவது டைப் ஆகி வரணும் அப்படின்னா நம்ம இஃப் அண்ட் ஆர் ரெண்டையும் சேர்ந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ ஈக்குவல் டு இஃப் நான் போட்டுக்கிறேன். அதுக்குள்ள பாத்தீங்களா லாஜிக்கல் டெஸ்ட், எதை டெஸ்ட் பண்றீங்கன்னு கேக்குறீங்களா, இங்கதான் நம்ம ஆர் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, ஆரையும் நான் யூஸ் பண்றேன். ஆருக்கான ப்ராசஸ்லாம் இங்க நம்ம கொடுத்துடலாம். என்ன ப்ராசஸ், 56 greater than or equal to 75 நமக்கு இருக்கணும். கமா போட்டுட்டு again bracket ஓபன் பண்ணிட்டு, அப்படி இல்ல அப்படின்னா 67 greater than or equal to 50 நமக்கு இருக்கணும். பிராக்கெட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் நம்ம கொடுத்திருக்கிற லாஜிக்கல். இஃப்கான லாஜிக்கல் வந்து நம்ம கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த வேல்யூ வந்து ட்ரூவா இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரணும் அதை நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. அதுங்காட்டி நான் கமா போட்டுட்டு இந்த வேல்யூ நம்ம கொடுத்திருக்கிற கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்ததுன்னா எனக்கு 10% டிஸ்கவுண்ட்னு இங்க வந்து பிரிண்ட் ஆயிருக்கணும். அப்ப டபுள் கொட்டேஷன்ல நான் 10% போட்டுட்டு டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணிப்பேன். ஓகேங்களா, சப்போஸ் நான் கொடுத்த ஆர் கண்டிஷனுக்கான வேல்யூ ட்ரூவா இல்ல, ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன வரணும், 0 இங்க பிரிண்ட் ஆகணும். சோ நான் 0 கொடுத்துட்டேன். ஓகேங்களா, இது வந்து இஃப்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆர்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. ஆர் அப்படின்னா என்னது, இந்த கண்டிஷன் இல்லைன்னா இந்த கண்டிஷன், இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு ட்ரூவா இருந்தா கூட நமக்கு ட்ரூன்னு ஆன்சர் வந்துடும் இல்லைங்களா. ஆனா ட்ரூன்னு நமக்கு ஆன்சர் வேண்டாம். என்ன வேணும் நமக்கு, அப்படி அது ட்ரூவா இருந்ததுன்னா 10% பிரிண்ட் ஆகட்டும், ட்ரூவா இல்லன்னா 0% நமக்கு பிரிண்ட் ஆகட்டும். இங்க வேணா நீங்க பெர்சன்டேஜ் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி பிரிண்டிங் வேணும், அந்த இடத்துல நமக்கு அந்த லெட்டர் வந்திருக்கணும்னா தான் நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்றோம், இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா, சரி, இதுக்கான பிராக்கெட் இங்க க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் இந்த ஓவரால் பிராக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஆருக்கான பிராக்கெட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுவும் ஓவரால் பிராக்கெட் எங்க நாம க்ளோஸ் பண்ணணும், இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணணும். பாருங்க, இதுக்கான பிராக்கெட் முடிஞ்சதுங்களா. தென் ஆருக்கு ஓபன் பண்ண பிராக்கெட் ஆரோட ஃபார்முலாக்குள்ளேயே நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கணும். தென் ஓவராலா இஃப்கான பிராக்கெட்டை வந்து நம்ம லாஸ்ட்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள எனக்கு கிளிக் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இப்ப இஃப்கான பிராக்கெட்டை வந்து நான் லாஸ்ட்ல வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க, இப்ப ஃபார்முலா ஃபுல்லா நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இஃப்கான பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஆருக்கான பிராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்ப நான் என்டர் கொடுக்குறேன். பாருங்க, நமக்கு 10 இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம கொடுத்த கண்டிஷன் பாருங்க கரெக்டா இருக்கு. இதுவே நான் இங்க வச்சு ட்ராக் பண்ண அப்படின்னா சென்டர்ல மட்டும் நமக்கு 0 வந்திருக்கு, தெரியுதா உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி போட்டதுலயும் பாருங்க, நமக்கு சிக்கு மட்டும் தான் ஃபால்ஸ் வந்திருக்கு. அப்ப ட்ரூ இருக்கிற இடத்துலதான் நமக்கு 10% வந்திருக்கும், ஃபால்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு என்னன்னு வந்திருக்கும், 0% வந்திருக்கும். ஏன்னா நம்ம கொடுத்திருக்கிற ரூலே அப்படிதான். இப்ப 10% தானே நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுக்கணுங்கிறது நமக்கு அமௌண்ட் தெரியாது இல்லைங்களா. அப்ப அதை எப்படி போடணும், ஈக்குவல் டு ஓவரால் அமௌண்ட் கூட நீங்க 10% மல்டிபிள் பண்ணீங்கன்னா போதும்.
உங்களுக்கு என்ன ஆயிரும்னா எவ்வளவு அமௌண்ட் நீங்க டிஸ்கவுண்ட்ல கொடுக்கணும் அப்படின்னு வந்து பாருங்க. இவங்களுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட்ல நீங்க கொடுக்கணும், 375 rupees 0.2 வந்து டிஸ்கவுண்ட்ல கொடுக்கணும். இப்ப நான் இதை அப்படியே ட்ராக் பண்ணிருக்கேன். சரி, எனக்கு ஓவராலா வந்து இங்க ஆன்சர் வந்திருக்கு. சரி, இந்த அமௌண்ட் தான் நீங்க டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறீங்க, ஆனா எவ்வளவு வாங்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப அவங்க எவ்வளவு பே பண்ணணும்னா அவங்க ஓவரால் அமௌண்ட் வந்து இதுல இருந்து டிஸ்கவுண்ட் இந்த அமௌண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணிப்போம். மைனஸ் பண்ணி வர்ற அமௌண்ட்டை தான் அவங்க நமக்கு பே பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப நீங்க ஒரு கடைக்கு போய் 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதுல 10% டிஸ்கவுண்ட் எடுத்துக்கோங்க. அப்ப 1000 ரூபாயில 10% எவ்வளோன்னு பாப்பாங்க. எவ்வளவு அப்படின்னா 100 ரூபாய். அதுதான் வந்து 10%. அப்ப 100 ரூபாய் கொடுத்துட்டு வருவீங்களா? கிடையாது. நம்ம 1000 ரூபாயில வந்து 10% 100 ரூபாய் அப்படின்னா 1000 ரூபாயில இருந்து 100 மைனஸ் பண்ணிடுவாங்க. அப்ப எவ்வளவு வரும்? 900 ரூபாய் வந்திருக்குங்களா? அந்த 900 ரூபாவை தான் நம்ம கொடுத்துட்டு வருவோம். அதே மாதிரிதான் இங்கேயும் ஓவரால் அமௌண்ட் வந்து 3752 ரூபாய். ஆனா டிஸ்கவுண்ட் வந்து 375 ரூபாய். ஓகேங்களா? அப்போ இதுல இருந்து 375 ரூபாய கழிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா? அததான் வந்து நம்ம அந்த கடையில பே பண்ணிட்டு வருவோம். அந்த அமௌண்ட் எப்படி பாக்குறது? ஈக்குவல் டு ஓவரால் அமௌண்ட் மைனஸ் இந்த அமௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா போதும். பாருங்க, நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்ப 10% டிஸ்கவுண்ட் போக எவ்வளவு பே பண்ணா போதும்? 3376 ரூபாய் நீங்க பே பண்ணா போதும். அதே மாதிரி இதை நீங்க ட்ராக் பண்ணிட்டீங்கன்னா ஓவரால் அமௌண்ட்டும் நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நாம என்ன பார்த்திருக்கோம்? இங்க வந்து ஆர் எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். ஆர் எதுக்காக யூஸ் ஆகுங்கிறத பார்த்திருக்கோம். ஒரு வேல்யூ ட்ரூவா இருந்தாலும் நமக்கு ட்ரூன்னு ஆன்சர் வரும். ரெண்டுமே ஃபால்ஸா இருந்ததுன்னா நமக்கு ஃபால்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அதை எப்படி நம்ம பிரிண்டர் அந்த செல்லுக்கு பிரிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னா நம்ம இஃப் யூஸ் பண்ணி போடுறோம். பாருங்க, ஆர் வந்து நமக்கு இங்க இருக்கும். அதுக்கான லாஜிக்கலை நம்ம கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி இஃப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எந்த வேல்யூ வேணுமோ நம்ம அதை பிரிண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இங்க எரர் காமிக்குதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிக்க வேண்டாம். இங்க நம்ம டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா? இதையும் மல்டிபிள் பண்ணி அந்த டிஸ்கவுண்ட்கான எரர் தான் நமக்கு இங்க காமிக்குது. இந்த மாதிரி எரர் நீங்க கரெக்டா போட்டு உங்களுக்கு எரர் காமிச்சது அப்படின்னா அந்த எரரை வந்து நீங்க கிளியர் பண்ணணும். அதுக்கு எங்க போவீங்கன்னா பக்கத்திலேயே ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் காமிக்குது பாத்தீங்களா? அதையும் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா அந்த பாக்ஸ கிளிக் பண்ணிட்டு இதுல ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா? ஃபார்முலா மெனு அங்க வந்துட்டு எரர் செக்கிங் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து எடிட் இன் ஃபார்முலா பார் கொடுத்தீங்கன்னா ஃபார்முலா பார்ல கர்சர் நிக்கும். ஆனா எனக்கு இங்க எரரே கிடையாது. சோ இக்னோர் எரர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இதை நீங்க ரெஷ்யூம் வேணாலும் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா அது அப்படியே வந்து நமக்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா? மறுபடியும் இங்கெல்லாம் எரர் காமிக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா எகைன் செலக்ட் பண்ணிட்டு எரர் செக்கிங் வந்துட்டு இக்னோர் எரர் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். அப்ப ஒவ்வொன்றுக்கா வந்து நமக்கு இக்னோர் ஆகிட்டே வரும். இப்ப பாருங்க, எரர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ நமக்கு எல்லாமே இக்னோர் ஆயிடுச்சு. எரர் எப்ப நமக்கு காமிக்கும்னா நீங்க ஒரு வேல்யூவை விட்டுட்டு இல்லைன்னா மறந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா தானே உங்களுக்கு எரர் காமிக்கும். சோ அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது எரர் செக்கிங்க்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஏன் எனக்கு இங்க எரர் காமிச்சதுன்னா இதுக்கு முன்னாடி இன்னும் எனக்கு 3 வேல்யூஸ் இருக்கு. இதெல்லாம் நான் யூஸே பண்ணல. இந்த 2 மட்டும் தான் யூஸ் பண்ணி இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் போட்டிருக்கேன். சோ எனக்கு இந்த இடத்துல வந்து எரர் காமிச்சது. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வீடியோல நம்ம ஆர் கண்டிஷன் பத்தி பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அண்ட் கண்டிஷன் பத்தி பார்க்கலாம். ஓகேயா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.